மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கீங்க கேட்டியலாம். அப்போ மக்களே, நம்ம இது வரைக்கும் நார்மலாக போடுற எல்லா வீடியோவுமே ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி, மீன்ஸ் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி, அப்புறம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் தெரில. ஆனால் அதோட சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை கொண்டு டெலிவரி பண்ண போகிறோம் இன்னொருத்தங்களுக்கு. சரியா, அதான் என்னத்த வேலை. சிம்பிளாக சொல்லணும்னா டெலிவரி மேன் வேலை பார்க்க போகிறோம். சரியா, காசு எதுவும் இல்லை, சும்மா தான் ஃப்ரீயாக கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு வர போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அது என்ன விஷயம்னா, இங்கே பக்கத்தில் ஒரு 5-10 கிலோமீட்டர் தூரம் இல்லை, பக்கத்து ஊர் அந்த மாதிரி இல்லை, ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 700 கிலோமீட்டர் பக்கம் வரும். சரியா, அங்கேயாக்கும் போக போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம் கேட்டால. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, சரி ஆயத்தம் ஆகுறத விடைக்கும் ஃபஸ்ட் நான் பிளானை சொல்கிறேன். என்ன பண்ணலாம், இப்போ ஆக்சுவலாக மத்தியானம் வண்டி வந்துட்டு என்னது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. வண்டி ரொம்ப டஸ்ட்டு, அப்புறம் செயின் லூப்ரிகேஷன் எதுவும் அடிக்காமல் செயின் எல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கா. ஸோ அது எல்லாத்தையும் போய் ஃபஸ்ட்டு இப்போ மத்தியானம் போய் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் முடித்து ஈவினிங் தான் கிளம்ப போகிறோம். ஈவினிங் இன்னைக்கு ஆக்சுவலாக சனிக்கிழமை ஈவினிங் கிளம்பி நாளைக்கு மார்னிங் இல்லைனா இன்றைக்கி மிட் நைட் அங்கே போய் ரீச் ஆகிரும். அது எந்த ஊருங்கிறத நான் கூட வீடியோவில் போக சொல்கிறேன். நைட் ரீச் ஆகிட்டு அப்புறம் பொருளை கொடுத்துட்டு மத்தியானத்துக்குள்ளாடி கிளம்பி ரிட்டன் நம்ம கிளம்பி இங்கே வர்றது தான் டாஸ்க். ஓகே, இப்போ மக்களே இதான் பிளானு. நம்ம இப்போ அதுக்கு வண்டியை ஆற்றியும் இப்போ கொண்டு சர்வீஸ் விட போவோம். சரியா, சர்வீஸ் மீன்ஸ் வாட்டர் வாஷ் விட போகிறோம். சரியா, வாங்க சேர்ந்து போகலாம். மக்களே, அப்போ நான் சொன்ன மாதிரி வேலையை முடித்து வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வேலையை முடித்து இப்போ வந்து குளித்து ரெடியாகி பேக்கிங் எல்லாம் பண்ணி எல்லாம் செட்டப்பாக இருக்குது கேட்டியெல்லாம். இப்போ நம்ம போகிறோம். எதில் போகிறேன்னா பைக்கில் தான் போகிறேன். கிட்டத்தட்ட எப்படியும் 300+ கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி மக்களே, மெயின் ஐட்டம் என்ன இருக்குது கேட்டியலா, லேப்டாப்பு மேலே இருக்குல்ல, இதான் மெயின் ஐட்டம் கேட்டியலா. இன்னொன்று என்ன இருக்குது, பேக். இந்த பேக் உள்ளாடி கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது. இது கண்ணாடி எதுக்குன்னா, நம்ம இப்போ கொஞ்சம் லாங் ட்ரிப் இல்லை, பைபாஸில் ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறமா பைபாஸில் கண்ணாடி இல்லாத ஆல்ரெடி ஒரு வாட்டி போய் சரியான பாடுபட்டேன் கேட்டலாம். வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணச்சில் அது பிரச்சனை ஆகிருப்போம். அதனால கண்ணாடி எடுத்து வச்சு கண்ணாடி மாட்டிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். சரி மக்களே, வாருங்க பார்ப்போம், வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்போ நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்து வழியில் ஒரு இடத்துல இருந்தால் சாப்பிட்டுட்டு பைபாஸ் எல்லாம் ஏறி சேலம் பைபாஸ் ஏறி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய பாலம் வந்துச்சு. என்னடா இது பாலம்னு சொல்லிட்டு மேப்பில் செக் பண்ணி பார்த்தா ஆறு, காவிரி ஆறு போகுது. நம்ம வண்டியும் காமிச்சு அப்படியே ஆறையும் காமிக்கவா, ஒரு வாட்டி பாருங்கள், நல்லா இருக்குது மக்களே. அங்கே எங்கேயோ தொடங்குது, அது ஏதோ ஒரு பெரிய பில்டிங். அதிலிருந்து அங்கேருந்தே ஆறுதான். அங்கேருந்து உங்களுக்கு தெரியுது, இங்கெல்லாம் தெரியுது இல்லை உங்களுக்கு தண்ணி போயிடுறது. பார்த்தீங்களா எவ்வளோ நீளத்துக்கு, அந்த அட்டை எங்கேயோ கிடக்குது. நம்ம வண்டி இன்னும் நிற்கிது. பையன் அடி ஜெகஜோதியாக ஜொலிக்கிறான். மக்களே, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிக்கிறேன்.
ஆக்சுவலாக எங்கே போகிறேன்னா நான் இப்போது ஒசூர் தான் போகிறேன் கேட்டிங்களா. ஒசூரில் தான் அந்த நான் பின்னாடி குறுக்கில் கிடைக்கிறத கொண்டு கொடுக்க போகிறேன். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பெரிய குட் மார்னிங். இன்னைக்கு ஆக்சுவலாக டேட் 21 மண்டே மார்னிங். நம்ம நேற்றுக்கு காலமே எடுத்ததோடய அடுத்த கண்டினியூஷனாக இப்போ தான் வீடியோ எடுக்கி. அதுலேருந்து இது வரைக்கும் வீடியோ எடுக்கலை கேட்டலாம் மக்களே. என்னென்னு கேட்டால் சும்மா அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததில் வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் எதுவும் கிடைக்கல. ஸோ நேற்றுக்கு அதனால கிளம்பவும் இல்லை. அப்போது இன்னைக்கு காலம்பு தான் இந்த வண்டி எடுத்துட்டு, இப்போ இல்லை நேரமே விடிய காலம்பு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இப்போதான் கொஞ்சம் நேரம் விளக்குதா. சரி ஓகே, நம்ம அப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு போக போக கன்னியூ பண்ணுவோம் சொல்லிட்டு மணி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகுது. இனி நம்ம இப்போ சேலம் பைபாஸில் நிற்கிறோம். பெங்களூர் டு சேலம் பைபாஸ். ஸோ இனி அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு வைப் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்புறம் மக்களே, உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இனி வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிப்போம். சூப்பராக இருக்குது. இது ஆடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி இருக்கிறதோ இடமே நல்லா இருக்கும். அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதான். வாங்க போ. மக்களே, அப்போ பைக்கில் ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன்னா அப்போ தான் வீடியோவில் முன்னாடி சொன்னேன்ல காவிரி ஆறை போகிறப்போ பார்த்தேன் நின்று. நைட்டில் அது சொல்லியிருப்பேன். இப்போ காலம் வர்றப்போ பாலத்தை பார்த்த உடனே ஏன் காலம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி பார்த்தேன். வாட் அ வியூ! சீரியஸாக சொல்லு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லலை. ஆனால் சத்தியமாக இது போல் ஒரு தண்ணி போகிறத நான் இது வரைக்கும் உண்மையாக பார்த்ததில்லை. இவ்வளோ பெரிய ஆறில் தண்ணி போகிறத பார்த்ததில்லை சீரியஸாக. ஆனால் நைட்டில் பார்த்ததுக்கு இது வேற லெவல் ஒர்த்தாக இருக்கும். இப்போது கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இதோட விட்டு மட்டும் 1000 அடிக்கு மேலே இருக்குமா. தண்ணி பாஞ்சு போகிறதோட நீர் விட்டு காமிக்கவா? திருப்பி காமிக்கிறேன், கேமரா பாருங்க. மக்களே, அப்போ நம்ம ரூமுக்குள்ள வந்து ரீச் ஆகி பணிக்கும் கிளம்பியாச்சு. கேட்டியலா? ரெடியாகி கிளம்பியாச்சு. பின்ன இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. சரியா? அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.